இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கு நம்ம உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 30 சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குங்க. காருக்கு பார்த்தீங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பீச்சோட பெயர் பார்த்தீங்கன்னா, கோவளம் ப்ளூ பிளாக் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எர்லி மார்னிங்கே வந்துடுங்க. காலையில் 5:00 இந்த பீச் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா ஒரு 9:00 வரையும் இந்த பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோடய இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். குளிக்கலாம், அழகாக ஜாலியாக குளிச்சுட்டு இங்கேயே வந்துட்டு நீங்கள் எங்கேயும் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் பாத்ரூம் வசதிலாம் இருக்குங்க. இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் பராமரிச்சுட்ருக்காங்க. நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த பீச்சில் பார்த்துட்டு நீங்கள் முட்டுக்காடு போட் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பீச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் 5:00 வந்துடுங்க. 5:00 வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாம் தாழ்ந்துருக்கும். இந்த பீச்சுக்கு வரணுன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்துடுங்க. கார் இல்லைனா பைக்கில் வாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். அதனால் ஓன் வெஹிக்கிள் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து ஃபேமிலியாக எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அழகாக இந்த பீச் காலையில் போகலாம். போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயே நிறைய இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சங்கடப்படாமல் இந்த பீச்சில் குளிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் இந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அழகாக ஜாலியாக குளிச்சுட்டு விளையாடலாம். ரொம்ப நேரம் இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அமைதியாக ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த பீச்சு. சம்மர் சீசனில் இந்த பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா காலையிலே சீக்கிரமாகவே போயிருங்க. ஒரு 6 மணிக்கெலாம் போயிருங்க. 6 மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் 9:00 வரையும் கரெக்டாக அழகாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கான பாத்ரூம் வசதியும் இங்கே இருக்குங்க. இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் போகும்போதே இந்த பீச்சுக்கு போகும்போதே கரெக்டாக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு அழகாக நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ஈர துணியோடு வரணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் பீச்சை பேஸ் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீச் வந்துடுங்க. இந்த பீச் ஒரு தரமான பிளேஸ்னு சொல்லலாம். மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீச்சுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சின்ன பீச் தான். அழகாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். நான் போயிருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அழகாக நான் தூரமாக இருந்து பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்துட்டேன். நீங்கள் ஃபேமிலியோடு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு பீச் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பீச் போயிட்டு வாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் போயிருந்த அன்றைக்கி கூட இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமிலிஸ் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களும் வந்து நல்லா கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களோட குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த பீச்சில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட கூட சேர்ந்து நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக கடலில் குளிச்சுட்டு அழகாக இங்கேயே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அழகாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சம்மர் சீசனில் இந்த பீச் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலையில் போயிடுங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் போங்க. மதியம் மட்டும் போயிடாதீங்க. மதியம் வெயில் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கக்கூடிய மஸ்திய நாராயண டெம்பிள் போயிருந்தேன். அந்த டெம்பிளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த டெம்பிளோட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.